இவ்வளவு நாள் நீங்க சிம் கார்டு பயன்படுத்துறீங்க, ஒரு குடும்பமா சிம் கார்டு பயன்படுத்துறவங்க, என்னங்க கிடைச்சது? சிம் கார்டுல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து பாத்தீங்கன்னா விலை பாத்தீங்கன்னா 19 காசு தாங்க. யாரெல்லாம் வாங்கலாம். ரெண்டாவது இதுல வந்து இன்சூரன்ஸ் இருக்கு. 54,000 இன்சூரன்ஸ், ஃப்ரீ இன்சூரன்ஸ். இன்சூரன்ஸ்க்கு தனியா நீங்க கட்ட வேண்டாம். இந்த சிம் கார்டை யூஸ் பண்ணாலே உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். மூன்றாவது இது வந்து பாயிண்ட் சிஸ்டம் இருக்கு. அதாவது நீங்க ஒவ்வொரு முறையும் இந்த சிம் கார்டுக்கு நீங்க வந்து டாப் அப் பண்றதுனால உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். பாயிண்ட்ஸ் எடுத்துட்டு போயிட்டு பொருள் இலவசமா வாங்கிக்கலாம். நாலாவது இன்கம் இருக்கு. ஒரு ஆளு நீங்க அறிமுகம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு இன்கம் இருக்கு. ரைட். அஞ்சாவது லக்கி ட்ரோ இருக்கு. லக்கி ட்ரோனா இது வந்து மாதந்தோறும் நம்ம வந்து போன மாசம் கூட 11,000 கிடைச்சி, ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 1000 கிடைச்சது. எத்தனையோ பேருக்கு லக்கி ட்ரோ கிடைச்சது. நம்ம முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா காடி BMW காடியெல்லாம் கொடுத்துருக்குறோம், வெளிநாட்டு பயணம் கொடுத்துருக்குறோம், ஃப்ரீ ட்ரிப்பும் கொடுத்துருக்கோம். பாருங்க, ஒரு சிம் கார்டு பயன்படுத்துறீங்க, இவ்வளவு நாள் நீங்க சிம் கார்டு பயன்படுத்துறீங்க, குடும்பமும் சிம் கார்டு பயன்படுத்துறவங்க, என்னங்க கிடைக்குது? கால் பண்ணுவோம், டாட்டா வாய்ப்பு, இவ்வளவுதானே. நம்மளோட சிம் கார்டு வந்து தோன்வா சிம் கார்டு இது புதுசு இல்லைங்க, இது ரொம்ப பழைய கம்பெனி, 13 வருஷமா இருக்கு இந்த கம்பெனியில. டிஜியோட கவரேஜ் தான் நாங்க பாய்க்கிறோம். இப்ப வந்து டிஜியும் செல்கமும் ஒன்றிணைஞ்சிட்டாங்க. இன்னும் வந்து கவரேஜ் வந்து வைடா இருக்குது. நீங்க இதுல ஜாயின் பண்ணி ஒரு யூசரா இருக்கலாம், நீங்க வந்து ஒரு பயனீட்டாளராக இருக்கலாம். நீங்க வந்து பயன்படுத்திங்க எதுக்குன்னா நீங்க வந்து டாட்டா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்தது வந்து இது வந்து கால் பண்ணலாம். ரெண்டு இது உங்களுக்கு இருக்கு. அப்புறம் இன்சூரன்ஸ் வந்து ஃப்ரீயா கிடைக்கும். அப்புறம் நீங்க யூசர் ஆகிட்டு நீங்க வந்து இல்ல சார், எனக்கு ஒரு சைடு இன்கம் வேணும், எனக்கு வந்து வேலை செய்யறேன், ஆனால் பத்தல, சம்பளம் பத்தல, விலைவாசிலாம் ஏறி போச்சு, அரிசி விலைலாம் ஏறி போச்சுட்டு எல்லாரும் வந்து மலேசியாவே எல்லாமே அரிசி விலை ஏறி போச்சு. அரிசி விலை மட்டும் இல்ல, எல்லா விலையும் வந்து உயர்ந்துக்கிட்டு தான் போயிட்டே இருக்குது. ஏன்னா தேவைகள் அதிகரிக்கும் போது நம்மளுடைய விலையும் ஏறி போயிட்டு இருக்குது. உற்பத்தி பண்ணிச்சுன்னா தேவைகள் கூடிச்சுன்னா விலை ஏறிக்கிட்டே தான் போகும். நம்ம என்ன செய்யலாம்னா இப்போதைக்கு வருமானத்தை கொஞ்சம் உயர்த்திக்கிட்டோமா நமக்கு அது அந்த ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம். எப்படி ரெஜிஸ்டர் பண்ணோம்னா கீழே வந்து நீல ஃபார்ம் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க ஃபில் அப் பண்ணிருங்க. நாங்க உங்களை தொடர்பு பண்ணி இது இன்னும் மேல் விவரம் உங்களுக்கு தெரியப்போம். நன்றி, வணக்கம்.